தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உன்னில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாகியே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாகியே வாராய்.
அமலா இருளை நீக்கிடவாரா அருளை பொழியும் அமலா இருளை நீக்கிடவாரா குறையை போக்கும் நிமலா நிறைவை வழக்கவாரா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாகிறையே வாரா எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாரா. முன்மொழி 1. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, என் மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, என் மேல் இரக்கம் வையும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, என் மேல் இரக்கம் வையும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம் மேல் இரக்கம் வையும். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ என்ற குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம் மேல் இரக்கம் வையும். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவே என்னை கழுவியருளும். உறைவணியிலும் வெண்மையாவே. இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம் மேல் இரக்கம் வையும். மயில் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, என் மேல் இரக்கம் வையும். கடவுளே,
தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது முன்னினின்று என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பே. பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். இறைவா எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியின் இன்று என்னை விடுவித்தருளும். என் நாவுமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எருவழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா உமக்கேற்ற வழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியினும் முறையான எலிபலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் மிகுந்தவரே, எம்மேல் இரக்கம் வையும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும். முன்மொழி 2. எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களுடைய செயல்களின் பொருட்டே அவர் உன்னை கண்டிப்பார். நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும்
இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலைவிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வரும். உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணக வேந்தருக்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர். என்றுமுள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பேறு பெற்றோர். உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பேறு பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள். உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரே, மாவேந்தராம் ஆண்டவரை போற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். முன்மொழி 3. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுறச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனிபொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார். தம் காற்றை வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே
தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 2, இறைமொழிகள் 19, 20. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்லன், கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். சிறு மறுமொழி. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து காத்தருள்வாராக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினரால் தொடக்கம் முதல் அவர் ஒழித்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை எதிர்ப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. மன்றாட்டுகள். கிறிஸ்துவே கட்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திற்கும் தலைப்பேரானவர், இறந்தோரினின்று எழுந்த முதற்கனி. அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தம் திருச்சிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம். நாங்கள் பேராசை, பொறாமை இவற்றிலிருந்து தூய்மை அடைந்து உமது அன்பின் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரையிடப் பெற்றோம். உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும். நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும்.
நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண ஆவலாயிருந்தீர். நாங்கள் உமது நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். உமது இறைமக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக. அவர்கள் வழியாக அநீதி, அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி, சுதந்திரம், நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நம் ஆண்டவரின் படிப்பினையை பின்பற்றி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை ஏராளமாய் வழங்குவீராக. உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியும் அடைவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.